بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ். 5 விஷயங்கள் இருக்கிறது, அந்த 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர்த்து எவராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு ஜும்மாவுடைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் சிறந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி, அந்த இஸ்லாத்தில மிக சிறப்பிற்குரிய ஒரு உம்மத்தாக உம்மத்தே முஹம்மதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நம்மை ஆக்கி இந்த சமூகம் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்திகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகத்தில் எத்தனை மதங்கள் கொள்கை கோட்பாடுகள் வந்தாலும் இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய கொள்கையை போல, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அகீதாவை போல எந்த ஒரு மதமும் மார்க்கமும் உலகத்திலே சொல்லி தரவில்லை என்பதை நாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இறைவன் என்றால் யார், அவனுக்கு என்னென்ன சக்திகள் இருக்கிறது, அவனுக்கு என்ன வல்லமைகள் இருக்கிறது, அவனால் எது முடியும் என்கிற அந்த விஷயங்களையும், அதே போல மனிதன் என்றால் யார், மனிதனுடைய பலகீனம் என்ன, மனிதனால் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்ற விஷயங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இன்றைக்கு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கடவுள் கொள்கையை, கடவுள் என்று சொன்னால் அவன் யார், அவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறது, அவன் எப்படிப்பட்ட வல்லமைக்குரியவன் என்ற செய்திகள் எல்லாம் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லித் தருகிறது. ஏன் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல மதத்தின் பெயரால் ஏமாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகம். மதத்தின் பெயரால் போலிகளாக இந்த சமூகத்திலே தோண்டி சிலர் தாங்கள் கடவுளுடைய அவதாரங்கள் என்று சொல்லியும், நாங்கள் தான் உங்களுக்கு மார்க்கத்தை மதத்தை சொல்லி தர முடியும் என்று சொல்லியும்
மக்களை எல்லாம் சுரண்டி புழைக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லி எவராலும் ஏமாற்ற முடியாது. அவர் ஏமாறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு மார்க்கம் தெரியவில்லை என்று அர்த்தம். ஒருவர் மார்க்கத்தின் பெயரால் பிறரிடத்தில் ஏமாந்து விட்டார், ஒரு ஷேக் இடத்திலேயோ ஒரு தங்கள் இடத்திலேயோ ஒரு அவுலியாங்கிற பேர் இடத்திலேயோ ஏதாவது ஒரு பேர்ல ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் ஏமாறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு மார்க்கம் புரியவில்லை. அதனால் அவன் அங்கே ஏமாற்றப்படுகிறான், ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இவன் ஏமாந்து விடுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் அந்த இறைவனை தவிர எவருக்குமே அறியாது தெரியாது என்று சொல்லக்கூடிய இந்த இல்முல் கைபை பொறுத்தவரையில் இன்னைக்கு சமூகத்திலே வாழக்கூடிய மக்கள் சரியான முறையிலே தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பலரிடத்துல ஏமாறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எங்களுக்கு அது தெரியும், எங்களுக்கு இது தெரியும், உன்னுடைய வருங்காலத்தை எங்களுக்கு கணிக்க தெரியும், உன்னுடைய நல்ல நேரத்தை எங்களுக்கு கணித்து சொல்ல முடியும், உன்னுடைய வியாபாரத்தை மேலோங்குவதற்கான வழிகளை எங்களுக்கு சொல்ல முடியும், உனக்கு கல்வி நல்ல முறையிலே புகட்டுவதற்காக வேண்டி, கல்வி உனக்கு ஏறுவதற்காக வேண்டி அந்த வழிகளை சொல்லித்தர முடியும் என்றெல்லாம் பல்வேறு வகையிலே ஏமாற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இல்முல் கைப் மறைவான இந்த செய்திகளை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். அது யாருக்கும் அல்லாஹ் காட்டுவதில்லை. அல்லாஹ் சூரத்துல் அன்ஆமிலே 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வைந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ. மறைவான செய்திகள் அதனுடைய சாவிகளே அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, மறைவான செய்திகள் என்று சொல்லாமல் மறைவான செய்திகளுடைய சாவிகள் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, அது அவனை தவிர யாருக்கும் புரியாது. அவன் எப்படிப்பட்ட வல்லமைக்குரியவன், மறைவான விஷயங்களை எந்த அளவுக்கு தெரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் நீரிலும் நிலத்திலும் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் அவனுக்கு தெரியும். மனிதனுடைய சக்தி, மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய கேட்கும் திறன் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், இந்த நிலத்திலும் நீரிலும் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு மரத்தில் ஒரு இலை உதிர்ந்து கீழே விழுகிறது என்று சொன்னால் அதையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். உலகத்தில் நீங்கள் எந்த கருவிகளை கொண்டு வந்தாலும் ஆராய முடியாது. உலகத்தில் எப்படிப்பட்ட டெக்னிக்கை கொண்டு வந்ததாலும் சரிதான், எவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்தாலும் இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய வல்லமையோடு மோதக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய சக்தி செல்ல முடியாது என்பதற்கு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். மரத்திலிருந்து உதிரக்கூடிய இலைகளும் உதிரி அல்லாஹ்வுக்கு தான் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். இது மாத்திரமா நினைத்துக் கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்திலே கருமையாக இருக்கக்கூடிய இருள், கடுமையாக இருக்கக்கூடிய அந்த இருளில் ஒரு காய்ந்த அல்லது உலர்ந்த ஈரமாக இருக்கக்கூடிய விதைகளாக இருந்தாலும் சரிதான், அதுவும் அல்லாஹ்வுடைய ஏட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை இருக்குது பாருங்க. இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான செய்திகளை தெரியக்கூடிய இந்த செய்திகளோடு, இந்த வல்லமையோடு மனிதன் ஒருபோதும் அவன் இறைவனோடு சேர முடியாது, இறைவனோடு ஒப்பாக முடியாது, இறைவனுடைய வல்லமைகளை மனிதன் பறிக்க முடியாது என்பதை அல்லாஹ் தெளிவா சொல்றான். மனுஷன் என்னைக்குமே மனுஷன் தான், இறைவன் என்றைக்குமே இறைவன் தான். அவனுடைய சக்திகள் மனிதனுக்கு வருவதில்லை என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அப்ப இதுல 5 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மஃபாத்திஹுல் கைபி ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹு அஸ்ஸ வஜல். மறைவான செய்திகள் அது 5. அந்த 5 அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒன்று என்ன? லா யஅலமு மத்தஸ்ஸா, லா யஅலமு மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்போது வரும் என்று யாருக்கும் உலகத்திலே சொல்ல முடியாது. வலா யஅலமு மா தகீதுல் அர்ஹாம், அதே போல கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவை பற்றி, அதை பற்றி முழுமையான அந்த செய்தி யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. வலா யஅலமு மா ஃபீ கதின், நாளைக்கு என்ன நடக்கும், உலகத்திலே குவைத்திலே என்ன நடக்கும் என்பதும் யாருக்கும் தெரியாது. வலா தஅலமு நஃப்சுன் பி ஐயா அர்தின் தமூத் இல்லல்லாஹ், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த பூமியிலே எந்த இடத்திலே இறக்கும், அவனுக்கு இறப்பு வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது. வலா யஅலமு அஹதும் மதா யன்சிலுல் கைஸ இல்லல்லாஹ், அதே போல மழை எப்போது பெய்யும், எந்த இடத்துல எப்போது பெய்யுங்கிற அந்த மழை சம்பந்தப்பட்ட அந்த செய்தியும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை சொல்றாங்க. அப்ப இந்த 5 விஷயங்கள் மாத்திரம்தான் இல்முல் கைபா, மறைவான செய்தியா? வேறு வேறு செய்திகள் எல்லாம் மறைவான செய்திகள் இல்லையா என்று சொன்னால், ஒட்டுமொத்த மறைவான செய்திகளும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப இந்த 5ஐயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 5மே இந்த உலகத்துல முக்கியமான விஷயங்கள்.
மிக முக்கியமான விஷயங்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 5ஐயும் சொல்றாங்க. முதல்ல என்ன? மறுமையை பற்றி சொல்றாங்க. மறுமையுடைய நாள் இருக்கிறதே, அது ஏற்பட்டு விட்டால் அதற்குடைய அடையாளங்கள் வந்து இந்த உலகத்தில் ஏற்பட்டு மறுமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இந்த மனிதன் உலகத்தில் வாழ்ந்த மனிதனும் மண்ணறைக்குள்ளே மைத்தாக இருக்கக்கூடிய மரணித்திருக்கக்கூடிய மனிதர்களும் இன்னொரு உலகத்திற்கு தயாராகிறாங்க. இந்த உலகத்தை விட்டுவிட்டு, இந்த துனியாவை விட்டுவிட்டு ஆகிரத்துக்கு தயாராகிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் எப்போது வரும் என்றும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்பொழுது ஏற்படும்ங்கிறது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அதுவும் தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், மாஃபில் அர்ஹாம், கருவுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை பற்றி அது தெரியாதுங்கிறாங்க. ஏன் கருவுக்குள்ள குழந்தையை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை எப்போதுதான் ஆரம்பிக்கிறது. எப்பொழுது விந்தணு ஒரு பெண்ணினுடைய கருவறைக்குள் செல்கிறதோ, சென்று அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறதோ, அப்பத்திலிருந்து என்ன தோண்டிவிட்டது? மனித சமூகம் தோண்டிவிட்டது. மனிதன் அங்கேயிருந்து உருவாக ஆரம்பிக்கிறான். எனவே மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால் கருவை பற்றியும் சொன்னாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது மழையை சொன்னார்கள். ஏன் மழையை சொல்கின்றார்கள்? இன்னைக்கு மழை என்பது இயற்கையினுடைய வளங்களில் முக்கியமான ஒரு வளம். இன்னைக்கு குடிநீர் என்பது மனிதனுடைய நீராதாரம் என்பது எந்த வகையிலிருந்து அது எடுக்கப்பட்டாலும் இறைவனால் இயற்கையாக தரக்கூடிய மழை இருக்கிறது, கைஸ் என்று சொல்லக்கூடிய மழை. அந்த மழைதான் ஒரு நாட்டினுடைய இயற்கை வாழ்வாதாரங்கள்ல முக்கியமான ஒரு வாழ்வாதாரம். அது செழிப்பு, மனிதர்களுக்கு செழிப்பு கிடைக்கிறது, இயற்கை வளங்களை உண்டு பண்ணுகிறது, விவசாயங்களை ஏற்படுத்துகிறது என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் குறிப்பிடுறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பதும் தெரியாது என்பதை எதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்று சொன்னால், நாளைக்கு அவன் நடப்பது, அவன் சம்பாதிப்பது, அவன் சேகரிப்பது எல்லாம் சொல்றாங்க. இது மனிதனுடைய வாழ்வாதாரம். ஒவ்வொரு மனிதனும் சேர்க்கிறான், சம்பாதிக்கிறான். எனவே அதை பற்றி என்ன செய்தாங்க சொன்னாங்க. அடுத்து எந்த ஒரு மனிதன் அவன் எந்த பூமியினுடைய எந்த பகுதியிலே அவனுக்கு மரண மௌத்து வருங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க? மனிதன் மரணத்தை விட்டால் கியாமத் நாள் பின்னாடி ஏற்பட்டாலும் கியாமத் நாளுடைய முன் நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு மனிதன் தயாராக ஆகிவிட்டான். அவனுக்கு மரணம் வந்த உடனே உலகம் வேண்டுமானால் பின்னாடி அழியலாம். எந்த மனிதனுக்கு எந்த நேரத்தில் மரணம் வந்து விடுகிறதோ அவன் எதுக்கு தயாராகி விட்டான்? கியாமத்துக்கு தயாராகி விட்டான் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 5 விஷயங்களும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு சமூகம் என்ன என்று சொன்னால், இந்த அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வல்லமைய, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த இல்முல் கைபை இன்றைக்கு மார்க்கம் புரியாத காரணத்தினால் அல்லது மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடிய காரணத்தினால் மனிதருடைய கால்களில் போய் விழுகிறான். ஏன் விழுகிறான்? இந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது, இவனுக்கும் இந்த பண்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கான வழிகளை இந்த மனிதனுக்கு தெரியும், இந்த அவுலியாவுக்கு தெரியும், இந்த கபரிலே அடங்கி இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு தெரியும், இந்த தங்களுக்கு தெரியும், இந்த ஷேக்குக்கு தெரியும் என்று சொல்லி போலியான ஒரு தத்துவத்தை இந்த மனிதர்கள் உருவாகக்கூடிய காரணத்தினால் அதையும் நம்பி மனிதர்கள் வீழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எத்தனை வகையிலே இன்னைக்கு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். வீடு கட்டுகிறான், வீடை கட்டுகின்ற பொழுது கஷ்டப்பட்டு காசை சேர்த்து கட்டக்கூடிய இந்த மனிதன் எவனாவது ஒரு வாஸ்துங்கிற பேர்ல கதவு எங்க வைக்காத, ஜன்னல் எங்க வைக்காத என்று சொன்னால் நல்ல கட்டின வீடை இடிச்சு போட்டு மாத்திடுறான். ஒரு ஆடையை போடுகிறான், அவனுக்கு அந்த ஆடையை போட்டால் இந்த நேரத்தில் இந்த ஆடையை போட்டால் உனக்கு நேரம் நல்லா இருக்காது, இன்னென்ன கலர்ல இன்னென்ன ஆடையை தான் நீ போட வேண்டும், அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் என்று ஒரு ஜோசியக்காரனோ ஒருத்தனும் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் ஆடையினுடைய கலரை மாற்றிக் கொள்கிறான். ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை, மனிதன் தனக்குள்ள பெயர்களை மாற்றிக் கொள்கிறான். நியூமராலஜி சொல்லக்கூடிய தன்னுடைய பேரை மாத்திக்கிறான். இந்த இன்சில இருக்கும், இந்த எழுத்துல இருக்கும், இப்படி இருக்கும். இதையெல்லாம் எவனாவது ஒரு கிறுக்குத்தனமாக எவனாவது சொல்லிட்டான்னா இதை கேபிட்டல் லெட்டரா மாத்துங்க, இந்த வார்த்தை இந்த லெட்டரா மாத்துங்க, இப்படி மாத்துங்க என்று சொல்லி தன்னுடைய பெயர்களை மாற்றி கொடுத்து விட்டால் அதற்கும் மனிதன் தயாராக இருக்கிறான். என்னுடைய பெயரை நான் இப்படி மாற்றிவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்கும் என்று மாற்றுகிறான். இப்படியே பாத்தீங்கன்னா மனிதன் பல வகையில ஏமாற்றப்படுகிறான். ஏன் காரணம் என்ன? ஒரு மனிதனால் மறைவான செய்திகள் அவனுக்கு தெரியும், அவன் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆபத்துகளை தடுக்க முடியுங்கிற அந்த செய்தியை போலியாக நம்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த இல்முல் கைப் என்று சொல்லுகின்ற போது இந்த மறைவான செய்திகள் மனிதனுக்கு ஒருபோதும் தெரியாது என்று அல்லாஹ் அடித்து சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காமிக்கிறான். அஃபரைதல்லதி கஃபர பி ஆயாத்தினா வகால லா ஊதையன்ன மால வ வலதா அத்தரஅல் கைப அமித்தகத இன்த ரஹ்மானி அஹதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
கப்பாப் இப்னு அரத் என்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க. அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க, ஆஸ் இப்னு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிட்ட கொஞ்சம் கடன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கொடுத்த கடனை இப்போ என்ன செய்யறாங்க, திரும்பி வாங்குவதற்காண்டி போறாங்க. போகும்போது அந்த ஆசு சொல்கிறான், கப்பாபே, என்னிடத்தில் கொடுத்த கடனை நான் உனக்கு திருப்பி தர வேண்டும் என்றால் முஹம்மதை நிராகரித்து விடு. உக்ஃபர் பி முஹம்மத், முஹம்மதை நிராகரித்து விட்டால் உனக்கு நான் செய்றேன் கடனை நான் திருப்பி தருவேன் என்று ஆசு சொல்கிறார். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திலே உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். அவர் சொன்னார் முடியாது, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. அப்படியா என்று ஏளனமாக சொல்கிறான் ஆசு. அப்படி என்றால் உனக்கு நான் தரக்கூடிய கடனை தர வேண்டும் என்றால் எனக்கு மரணம் வந்து மீண்டும் எனக்கு உயிர் வந்து அந்த நேரத்தில் எனக்கு செல்வம் இருந்தால் அப்போ உனக்கு நான் தர்றேன் என்று ஏளனமாக பேசுகிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அஃபரைதல்லதி கஃபர பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்துகின்றானே அவரை நபியை நீ பார்த்தீரா? அவன் சொல்கிறான் எனக்கு செல்வமும் குழந்தைகளும் கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். அத்தலால் கைப், அவனுக்கு மறைவான செய்திகள் தெரியுமா? அமித்தகத இந்த ரஹ்மான் யஹ்தா, அல்லது அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டானா? இவன் எப்படி சொல்ல முடியும் எனக்கு செல்வம் கிடைக்கும் குழந்தைகளும் கிடைக்கும் என்று இவன் சொல்கிறான்? அவ்வாறல்ல, கல்லா சனக்துபு மா யகூல் வ நபுத்து லஹு மினல் அதாபி மத்தா, அவன் சொல்றதையெல்லாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம், எழுதி வைத்திருக்கிறோம். அவனுக்கு கடுமையான வேதனையை கொடுப்போம், அவன் மறுமை நாளிலே தன்னந்தனியாக வருவான் என்று அல்லாஹ் அவரை கண்டித்து சொல்கிறான். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ், இந்த காஃபிர் எப்படி இவன் இப்படி சொல்றான், அவனுக்கு என்ன மறைவான செய்திகள் தெரியுமா என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப மறைவான செய்திகளை பொறுத்தவரை குர்ஆனை பல்வேறு இடங்களிலே படித்து பாருங்கள். இல்முல் கைப் என்பது படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்குமே இது தெரியாது என்பதை அல்லாஹ் தெள்ள தெளிவா சொல்றான். இன்னும் சில பேர் எப்படி ஏமாறுறாங்க, அவரு ஏன் அந்த ஷேக்கிட்ட போனீங்க, அவர் தங்கல் இது வச்சிருக்காரு, சின்ன வச்சிருக்காரு, சின்ன அடக்கி வச்சிருக்காரு, அவர் என்னுடைய நோயெல்லாம் நீக்குவாரு, அவனுடைய ஜின்னு சக்தி இருக்குது, அவர்கிட்ட தனியான ஒரு திறமை இருக்குது, அதனால தான் அவர்கிட்ட போய் என்ன செய்யறோம், நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அவர்கிட்ட போய் நாங்க என்ன செய்யறோம், போய் ஆலோசனை கேட்கிறோம் என்று சில பேர் கிறுக்குத்தனமாக மனிதரிடத்துல ஜின்னு வசப்படுத்தி இருக்கு அப்படிங்கறதை நம்பக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்ல, மனிதனுக்கு மாத்திரமல்ல ஜின்களுக்கு கூட இல்முல் கைப் தெரியாது என்பதை அல்லாஹ் தெள்ள தெளிவா சொல்றான் குர்ஆன்ல. படிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், சுலைமான் நபியுடைய வரலாறை படிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், சபா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சாதா. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தான் என்று சொன்னால், ஜின்களை நினைச்சிட்டாங்க வச்சு வேலை வாங்கினாங்க. பறவைகளுடைய பாசையும் தெரியும், ஜின்களை வச்சு வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். உலகத்துல எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்ப சுலைமான் நபி என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க, ஜின்களை எல்லாம் வேலை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜின்கள் எல்லாம் மிகப்பெரிய பாறாங்கற்கரையும் கோபுரங்களையும் எடுத்து கொண்டு மாளிகை இது மாதிரி சுலைமான் நபிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, செய்து வேலை செய்துட்டே இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னு கையில வச்சிருக்கக்கூடிய அசா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே கையில வச்சு பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஜின்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்தா சூப்பர்வைசர் மாதிரி நிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுலைமான் நபிக்கு மரணத்தை கொடுத்தான். மரணத்தை கொடுத்தா அந்த பாடி அப்படியே நிக்குது, கீழே விழல. மரணம் வந்துருச்சு சுலைமான் நபிக்கு, அந்த கம்பை மூடிட்டு நிக்கிறாங்க, அப்படியே நின்ற நிலையிலே நிக்கிறாங்க. ஜின்கள் எல்லாம் நினைக்கிறாங்க சுலைமான் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் கடுமையாக வேலை செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அவங்க ஊண்டி இருக்கக்கூடிய அந்த கம்புல அப்படியே பூச்சிகள் அப்படியே அரித்து 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 முழுவதுமாக அரித்து அந்த கம்புனுடைய வலு இழந்து கீழே விழுந்த உடனே சுலைமான் அப்படியே கீழே விழுறாங்க. அப்ப இந்த ஜின்கள் சொல்லுதான், லவ் வலவ் குந்து, அந்த ஜின்கள் சொல்கிறது, ஃபலம்மா ஹர்ர தபயனத்தில் ஜின்னு அன் லவ் கானூ யஅலமூனல் கைப மா லபிஸூ ஃபில் அஸாபில் முஹீன். எங்களுக்கு தெரியாம போச்சு, மறைவான செய்திகள் தெரியாம போச்சு, இந்த சுலைமான் என்னைக்கோ வர்ணித்து விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்யாம இருந்திருப்போமே என்று ஜின்கள் சொல்லியது என்று அல்லாஹ் நிச்சயம் சூரத்து சபால சொல்லி காமிக்கிறான். இதுல என்ன புரிகிறது, ஜின்களுக்கும் மறைவான செய்திகள் தெரியாது என்பதை அல்லாஹ் அழித்து சொல்கின்ற பொழுது இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எங்க போய் நிக்குதுங்க, எவனோ ஒரு லூசு பையா, எவனோ ஒரு லூசு சொல்லக்கூடிய ஜின்னு எனக்கு இருக்குதுங்க, ஜின்னை நான் வசப்படுத்தி வச்சிருக்கிறேன், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அந்த மாதிரி ஒரு வழியே இல்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஜின்னை வசப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று தெள்ள தெளிவாக சொல்லி இருக்க, எங்க போய் நிக்கிறான், நோய் வந்துருச்சா, அவர்கிட்ட சேக்கிட்ட போங்க, அவர்கிட்ட ஜின்னு இருக்கு, பெரிய ஜின்னு இருக்கு, அடைக்க வச்சிருக்காரு, கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு, பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு என்று சொல்லி ஈமானையும் காசையும் இழந்து நிற்கக்கூடிய சமூகத்தை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால் அடிப்படை என்ன,
இல்முல் கைப்ங்கிற அந்த செய்தியை அவன் புரியவில்லை. அவனுக்கு அது புரியாத காரணத்தினால் தான் இப்படி நடக்கும். இன்னும் சில பேர் நினைக்கலாம் நபிமார்களுக்கு இருக்கா? நபிமார்களுக்கும் கிடையாதுங்க. நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் ஷுஹதாக்களுக்கும் சஹாபாக்கள் யாருக்குமே இல்முல் கைப் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் இல்லை. அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய சுய நலத்துக்காக, சுய விஷயங்களா இருக்கட்டும், சமூக விஷயங்களா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள கஷ்டப்பட்டாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க. சூரத்துல் ஆராஃப்ல 188வது வசனத்துல பார்க்கலாம். லா அம்லிகு நஃப்ஸி நஃபஅன் வலா ضرன் இல்லா மா ஷா அல்லாஹ். எனக்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அவர் அல்லாஹ்வுடைய தூதராச்சே, நிறைய சக்தி இருக்கும், பின்னாடி நடக்கிறது தெரியும், நாளைக்கு நடக்கிறது தெரியும், அடுத்த வருஷம் நடக்கிறது தெரியும், ஒண்ணும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய நஃப்ஸுக்கே நன்மையையும் தீமையும் என்னால் செய்ய முடியாது அல்லாஹ் நாடியதை தவிர. வலவ் குன்து அலமுல் கைப லஸ்தக்ஸுது மினல் கைர். எனக்கு மட்டும் மறைவான செய்திகள் எனக்கு தெரிஞ்சால் வாழ்க்கையில நான் நிறைய அடைஞ்சிருப்பேன், நிறைய நான் நன்மையை அடைஞ்சிருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காது. இன் அன இல்லா நதீரும் வ பஷீரும் லிகௌமின் யுமினூன். நான் யார் தெரியுமா? உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவன், உங்களுக்கு நற்செய்தி நான் சொல்பவன். இதை தவிர மறைவான செய்திகள் எங்களுக்கு தெரியாது என்று நபி இந்த மக்களுக்கு ஓப்பனா சொல்லுங்க நல்லா சொல்றான். அப்ப நபிக்கே இல்லைன்னா உலகத்துல யாருக்குங்க தெரியும்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மறைவான செய்திகள் இருந்ததால் அன்னைக்கு யூத பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக திட்டமிட்டு கூப்பிட்டு சென்று அவருடைய விருந்திலே மருந்தை விஷத்தை கலந்து வச்சு அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல சொல்றாங்களே, அங்க என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்முல் கைப் இருந்தா அப்படியே நின்றுக்கலாம். மாயா மந்திரம் சொல்லி ஏமாத்துறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்திருந்தால் அந்த யூத பெண்மணியுடைய வீட்டுக்கு போகாம இருந்திருக்கலாம். என்ன நடக்கங்க? போறாங்க, விருந்தையும் சில சஹாபாக்கள் சாப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாயில் வைக்கின்ற போதுதான் அங்கே வருகிறார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதரே வாயில வைக்காதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அதுல விஷம் தடவப்பட்டிருக்கு என்று சொல்கின்ற பொழுதுதான் அங்க நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடந்துச்சு? சில சஹாபாக்கள் அந்த உணவை சாப்பிட்டு இறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்முல் கைப் இருந்தா தடுத்துக்கலாமா இல்லையா? தடுக்க முடியல. அதே போல எத்தனை சம்பவங்களை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்முல் கைப் இல்ல, குலஃபாக்களுக்கு இல்ல, சஹாபாக்களுக்கு இல்ல. அப்படி இல்முல் கைப் இருந்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னைக்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் பள்ளிவாசலிலே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலால கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்படி எத்தனை சஹாபாக்களுடைய உயிர்கள் பிரிந்ததோ அவர்களெல்லாம் அநியாயமாக கொல்லப்பட்டார்களே. அப்ப மறைவான செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி நான் தப்பிச்சிருக்கலாமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்றான், யாருக்குமே கிடையாதுன்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஒரு சஹாபியுடைய திருமணத்துக்கு போறாங்க. போகும்போது அன்னைக்கு நம்ம பாக்குறோம், சில நேரங்கள்ல ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய பணக்காரரா இருப்பாரு, அவரை வந்து சமூகத்துல எங்க ஹாஜியார் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சிறுக்கான வார்த்தைகள் சொன்னா ஹாஜியார் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. பெரிய செல்வந்தரா இருப்பான், அவனை போய் மக்கள் வந்து என்ன செய்வான், ஜாலர் அடிப்பதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி ஊனு வானத்துக்கு பக்கத்து அல்லாஹ்வுக்கு அரிசிக்கு பக்கத்துலயும் கொண்டு போவான். ஆனா செல்வந்தன் கண்டுக்கவே மாட்டான். அந்த முஸ்லீம் அதெல்லாம் பத்தி கேர் பண்றது இல்லை, நம்மள தானே போடுறாங்க அப்படி காலை தூக்கி விட்டுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. போன உடனே கல்யாணத்தில் இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு என்ன செய்தாங்க, தஃப் அடிக்கக்கூடிய பழக்கம். அப்ப என்ன செய்யறாங்க, ஃபஜஅலத் ஜுவைரியாத்துன்னா யضربن بالدف ويندبن من قتل من آباء يوم بدر. அந்த சிறுமிகள் அந்த கல்யாண வீட்டுல என்ன செய்யறாங்க, பத்ரில கொல்லப்பட்டாங்கல்ல சஹாபாக்களுடைய மூதாதையர்கள், அதை பத்தி பாட்டு படிச்சுட்டே இருக்கிறாங்க. பாட்டு படிச்சு இருக்கின்ற போது இது காலத்து யஹதாஹுன்ன, ஒரு சிறுமி சொல்றாங்க, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். சிறுமி அவங்களுக்கு தெரியாது, அந்த பாட்டு படிக்கக்கூடிய அந்த கவிதையிலே சேர்ந்து வருது, எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறார், அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா, நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே சொல்லுவார். இந்த மாதிரி நம்மள ஒரு ஆள் சொல்லிவிட்டா நம்ம எங்க போயிருவோம்? இந்த மாதிரி சபையில சொல்லிட்டோம்னா நம்ம ரேஞ்சே என்ன செய்யறோம், எங்கேயா உயர்ந்து போயிடும். நமக்கு வந்து என்ன செய்யறோம், அப்படி கொஞ்சம் இமேஜ் கூடின்னு நினைச்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அங்க என்ன சொல்றாங்க, உடனே விட்டுறாங்க, தஈஹாதிஹி, இதை விட்டுரு, கூலி பில்லதி குந்த தகூலின, எதற்கு முன்னாடி படிச்சிட்டு இருந்தீங்களே அந்த வார்த்தைகளை படிங்க, இந்த சிறுக்கான வார்த்தையை சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது, அதை பத்தி நீங்க படிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சரி, அப்ப யாருக்குமே தெரியாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சில நேரங்களில் மறைவான செய்திகளை சொல்லி இருக்கிறாங்களே, எங்கேயோ நடக்கக்கூடிய செய்திகளை சஹாபாக்களுக்கு அறிவித்தார்களே, சமூகத்துக்கு அறிவித்தார்களே, அது என்ன என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் சொல்றான், ஆலிமுல் கைபி ஃபலா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்ததா மின் ரசூல்.
அல்லாஹ் சொல்றான் மறைவான செய்திகள் அதை அல்லாஹ் யாருக்கு வெளிப்படுத்துறது இல்ல, யாருக்கு தவிர தன்னுடைய தூதர்களில் யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கு தவிர. அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமா அறிவிச்சு கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மறைவான செய்திகள் தெரியாது, அல்லாஹ்வுடைய வல்லமை நபிக்கு கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் சில செய்திகளை அறிவித்து கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறான். பல சம்பவங்களை பார்க்கலாம். பத்ர் களம் நடக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் களத்துல அபூ ஜஹல் போன்ற பெரிய பெரிய காஃபிர்லாம் ஆளை கொல்லுட்டாங்க. எதெல்லாம் பெரிய பெரிய தலைகளோ அந்த தலைகள் எல்லாம் பத்ர்ல தீர்க்கப்பட்டது, கணக்கு முடிக்கப்பட்டது. எல்லாத்தையும் முடிச்சு எல்லா தலையும் பிடிச்சு எங்க போட்டாங்க, அங்க பத்ர்ல இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கிணறு, அந்த கிணத்துல கொண்டு போட்டாங்க. போட்ட உடனே அந்த பத்ர்ல நடக்கக்கூடிய அந்த கிணற்றுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் நிக்கிறாங்க. சொன்னாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. காஃபிர்களே, நிராகரிப்பாளர்களே, என்னென்ன கொடுமைப்படுத்துறீங்க, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்தீர்கள், இறைவன் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்று கேட்டார். உடனே சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எல்லாம் என் மூத்தாய் போயிட்டீங்களே, நீங்க இறந்து போயினீங்களே, இப்படிப்பட்ட அந்த பதில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்களே, அவர்களுக்கு எப்படி நீங்க பேசுறது விளங்கும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னஹும் அல்ஆன லா யஅலமூன். அவர்களுக்கு இப்போ தெரியும், நான் பேசுறது அந்த இறந்து போன அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் விளங்க வைப்பான், இப்பொழுது தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான், அவங்க பேசுறத அல்லாஹ் அந்த காபிர்களுக்கு எத்தி வைக்கிறான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது, இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் இறந்தவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது, நீங்க பேசுறது இறந்தவங்களுக்கு ஒருபோதும் கேட்காது. எந்த அவுலியாவா இருந்தாலும் சரிதான், உலகத்துல டாப்ல இருக்கக்கூடிய அவுலியாவா இருந்தாலும் சரிதான், என்ன செய்யாதுங்க, அவங்க பேசுறது கேட்காது. இது தெரியாம தான் ஜனம் எங்க போய் நிக்குது, இஸ்லாமிய சமூகம். நான் ஒரு தர்காவிலையும் கண்ட கண்ட தர்காலை அஜ்மீர் தர்காலையும் என்று அவுலியாவே அழைக்கிறானே, எவ்வளவு பெரிய சிறுக்கான வேலை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்ப அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பேசினாலும் அந்த பத்ர்வாசி அந்த இறந்த அந்த காபிர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம் இருக்கிறதே, எவ்வளவு சிறப்பிற்குரிய இந்த தினம், அதையும் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன மின் அஃலலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலே மிக சிறப்பிற்குரிய நாள் ஜும்மாவுடைய நாள். இந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும், ஃபஅக்ஸிரு அலைஹி மினஸ் ஸலாத்தி ஃபீஹா, என்னின் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அவங்க மதீனால அவர்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸலவாத் சொல்லுங்க, ஃபஇன்ன ஸலாத்துக்கும் மஅரூதத்துன் அலைய, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத் சொல்றீங்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் அல்லாஹ் எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கான், அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்ன உடனே மீண்டும் சஹாபாக்கள் பத்ரை போல கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் வ கைஃப துரது ஸலாத்துனா அலைக வ கத் அரம்த, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் மண்ணோடு மண்ணா இறந்து போயிருவீங்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் ஸலவாத் சொல்கின்ற போது எப்படி கேட்கும் என்று சஹாபாக்கள் கேட்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா, இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் இந்த பூமியின் மீது நபிமார்களுடைய உடலை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன செய்தான், நபிமார்களுடைய உடலை இந்த பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இப்படி சொன்ன உடனே சில பேர் என்ன செய்யறாங்க, அங்க கபர் தெரிஞ்சது, அவர் நல்ல மனுஷங்க, அவர் கபூர் இன்னும் அழியாம இருக்கு, இப்படிலாம் பேசுறது. எங்கேயா கபூரை ஊர்ல தோண்டி இருப்பான், அவர் கை காலி எங்கேயா தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச உடனே அவரு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவுலியா குஞ்சி, அவுலியாவுக்கு பக்கத்து விட்டுக்காரு, இன்னும் அவர் கபர் அப்படியே இருக்குதான், உடல் அழியாம இருக்குதான் என்று பேசுவார். இது அல்லங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் இந்த உலகத்துல அழியாத ஒரு உடலை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒன்லி நபிமார்கள் தாங்க, வேற எல்லா சஹாபாக்கள் மத்தவங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நபிமார்களை மாத்திரம் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூது செய்தியை வஹியை சொல்ல வந்தார் என்ற காரணத்திற்காக அவருடைய உடலை மாத்திரம் வச்சிருக்கிறான். அப்ப அதனால உலகத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியுமா, இந்த ஜும்மா கூடி இருக்கிறவன், நம்ம உட்கார்ந்து இருக்கிறவன், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படியே போட்டோ பிடிச்சு காமிக்கப்படுமா? அல்ல. நாம் சொல்லக்கூடிய ஸலவாத், அல்லாஹ்வுடைய தூதர் எது எனக்கு சொல்லப்படும், எது எனக்கு காண்பிக்கப்படும் என்று சொன்னாரோ அது மாத்திரம் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது. உலகத்துல என்ன நடக்கு, புயலா காட்டா மழையா என்ன எதுவுமே தெரியாது.
நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்னதுங்க? இதுக்கு அரபில ஹபருல் கைப் என்று சொல்வார். மறைவான செய்திகளை அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். இல்முல் கைபை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது என்ன செய்றான்? அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அறிவித்து கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அதனால தான் 5 விஷயங்கள் சொல்லி தரப்படுகிறது. மறுமை நாள் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபியே, மக்கள் உன்னிடத்துல கேட்கிறாங்க, மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். ஃபீம அன்த மின் திக்ராஹா, உனக்கு எங்கே தெரியும்? இலா ரப்பிக முன்தஹாஹா, அதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மறுமை எப்போது வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் இப்படிதான் சொல்லுவான். அதே ஒரு கிறிஸ்தவன்ட்ட கேடுங்க, நீங்க எல்லா பாதிரியும் அதான் பரப்பிட்டு இருக்கு. அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா பாதிரிகளும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 2050 உலகம் அழிஞ்சு போமா, 2040 அழிஞ்சு போமா, அப்படி அழிஞ்சு போமா, இப்படி அழிஞ்சு போமா என்று சொல்லி மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பாதிரிகள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது என் படைத்த இறைவனுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து என்னங்க? ரஹம், கர்ப்பப்பை கருவுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை பற்றி தெரியுமா? அன்னைக்கு தான் நம்ம ஆம்பளை பொம்பளைன்னு பாத்துறோமே, குழந்தையினுடைய குறைபாடுகள் தெரிகிறது, மூல வளர்ச்சி கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சறமே. அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையோடு உரசுகிறதா? இது வல்ல. அந்த இந்திரிய துளி அந்த கருவறைக்குள் சென்றதிலிருந்து அந்த மனிதனுடைய மரணம் வருகின்ற வரை அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு தெரியும். அதான் நம்ம அல்லாஹ்வுக்கு உள்ள வல்லமை அதான். ஏன்னா இன்னைக்கு அந்த கருவில் இருக்கக்கூடிய சிசு கூட ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் தெரியுது. நீர் டெஸ்ட் சில நேரம் தெரியாம ஃபெயிலியர், டாக்டரால சில நேரம் கண்டுபிடிக்க முடியல, அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அது எங்களுடைய கண்ணுக்கு தெரியல, சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் பாதிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வல்லமை உடையவன் என்று சொன்னால், 40 நாள் ஆகுது பாருங்க, கரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள அந்த சிசு போகின்ற பொழுது, கருவாக உருவாகின்ற போது 40 நாள் அல்லாஹ் மலக்க அனுப்புறான். மலக்க அனுப்ப உடனே அந்த மாணவர் சொல்கிறாராம், அதற்கென்றே அல்லாஹ் மலக்க வச்சிருக்க மாணவரை, ஐ ரப்பி அஷகீன் அவ் சயீத், இந்த கருவுக்குள்ள போறானே இவன் கேடுகட்ட மூதேவியா, இவன் நல்லவனா? அல்லாஹ் வானவர் கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, இறைவா, இவனை நான் ஷகியாக மூதேவியாக எழுத வேண்டுமா, இவனை நல்லவனாக நான் எழுத வேண்டுமா? அப்ப அங்கேயே தலைவிதி அங்கேயே எழுதிட்டு, வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே உள்ள கடக்கும் போதே என்னது இது நல்லதா கெட்டதா, ஷைத்தானா வருமா நல்லவனா வருமாங்கிறது அங்கே எழுதப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான் சயீத் என்று பதிவு செய்யப்படுகிறது, ஷகி என்று பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து வாடவர் கேட்கிறார், ஐ ரப் அஸகருன் அம் உன்சா, இந்த கருவுல இருக்க குழந்தை இது ஆணாக நான் பதிவு செய்யவா பெண்ணாக பதிவு செய்யவா? அப்ப அங்க ஆர்டர் கிடைக்கப்படுது, அங்க எழுதப்படுகிறது. அடுத்து வானவர் கேட்கிறார், அல்லாஹ்வே, இவருடைய ரிஸ்கை நான் எப்படி எழுத வேண்டும்? என்னென்ன சாப்பிடுவான், எங்கெங்க என்ன சாப்பிடுவான், என்ன ரிஸ்க் கிடைக்கும், எவ்வளவு சம்பாதிப்பான், அது அல்லாஹ் சொல்றான், உடனே எழுதப்படுகிறது. அடுத்து வானவர் கேட்கிறார், ரேவா அஜலுஹு, இவருடைய என்ன தவணை, எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழ்வாரு, எத்தனை வருஷம் இருப்பாரு, பிறந்த 5 மணி நேரமா, 5 நிமிஷமா, அது 50 நாட்களா, அல்லது 50 வருடமா, எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதுறாங்க. எழுதி முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சும்மா துதுவா சுஹுஃபு ஃபலா யுஸாது ஃபீஹா வலா யுன்கஸ், அல்லாஹ் அந்த மனிதனுடைய கருவுல இருக்கான குழந்தை அவனுடைய ஏடுகளை வானவற்றை சொல்லி மூடி வச்சிடறான், அதுல எதுவும் கூட்டவும் படாது குறைக்கவும் படாது. இந்த நம்பிக்கை வேணுமா இல்லையாங்க? இது இருந்தால் ஒரு முஸ்லிம் ஏமாற்றப்படுவானா? இந்த சிந்தனை இருந்தால், அல்லாஹ் நம்முடைய தலைவிதியை எழுதிவிட்டான், கதரை எழுதிவிட்டான் என்று சொன்னால் எங்கேயா போய் ஏமாறுவோமா? அஜரத்து, நீங்க ஏதாவது தட்டு எழுதித்தாங்க, தகடு எழுதித்தாங்க, என் வீட்டுல தொங்க விடணும், என் கடையில தொங்க விடணும், கல்லாப்பட்டிக்குள்ள ஓதி காசை தாங்க, அதுல போட்டா பறக்கத்து நடக்கும், எவனா ஏமாறுவானுங்க. அப்ப என்ன காரணம்? அடிப்படை கோளாறு. மறைவான செய்திகள் படைப்பினங்களுக்கு தெரியும் என்று ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உலகத்துல நாம ஏமாற்றப்பட்டு விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு என்ன நடப்பது தெரியாது, ஒருபோதும் தெரியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கிறான், ஒலா தகூலுன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதா. நபியே, நாளைக்கு நடப்பதை நீ சொல்கின்ற பொழுது என்ன சொல்லுங்க? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வாயில வர்றதே கிடையாது. உனக்கு என்ன பெருமைங்கிறேன்? உன்னால முடியுமா? உன்னால் கார் சாவி எடுக்க முடியுமா? உன்னால் உன்னுடைய வீட்டிலிருந்து லிப்ட்ல இறங்க முடியுமா? உன்னால் உன்னுடைய கம்பெனிக்கு போக முடியுமா? உன்னால் சட்டை எடுத்து போட முடியுமா? எதுவுமே முடியாதுங்க. நாளைக்கு வர்றேன், நாளைக்கு செய்றேன், நாளைக்கு தர்றேன், என்ன சொல்கிறாய்? யாரை மறந்து இந்த வார்த்தை சொல்கிறாய்? அல்லாஹ் சொல்ற நபிக்கு சொல்லாத, இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்க. அல்லாஹ் நான் தான் அங்க இறங்க முடியும், அல்லாஹ் நான் தான் கார் போய் கம்பெனிக்கு சேர முடியும், இந்த நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லி காமிக்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? அல்லாஹ் மரணத்தை சொல்கிறான். மரணம் எங்கே எப்போது நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான்,
ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. மரணத்துக்கு பயந்து நீங்க எங்க போனாலும் சரிதான், வெள்ள மாளிகை இல்ல, கருப்பு மாளிகை இல்ல, எந்த மாளிகைக்குள்ள நீ அடைஞ்சிருந்தாலும் சரிதான், நீ கட்டப்பட்ட கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் சரிதான், உனக்கு மரணம் வந்து விடும். ஏன்? அல்லாஹ் விதித்து விட்டான் உன்னுடைய மரணத்தை. அப்ப மரணம் எப்போது எங்க வரும் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான். அடுத்து என்ன நடக்கு? மலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மலைக்கு இன்னைக்கு என்ன வானிலை அறிக்கைன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அது இப்படின்னு சொல்லுவான், அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கே விளங்க, நம்ம சொல்றது உண்மையா பொய்யான்னு அவனுக்கே தெரியாது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வானிலை சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மழை எப்பொழுது எங்க பெய்யும், என்ன அளவுக்கு பெய்யுங்கிறத எல்லா விவரங்களும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை என்னவென்று சொன்னால் இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான செய்திகள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மனிதனுக்கோ, நபிமார்களுக்கோ, சுஹதாக்களுக்கோ, சஹாபாக்களுக்கோ, சராசரியா இருக்கக்கூடிய எந்த மனிதருக்கும் தெரியாது என்று அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்புறோம் பாருங்க, அதுதான் ஈமான். அந்த நம்பிக்கை பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையும் கோட்பாடும் மனித கரங்களால் இயற்றப்பட்டது அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த இறைவனால் இயற்றப்பட்ட கொள்கை தான் இன்றைக்கு இறைவன் நம்முடைய கையில தந்திருக்கிறான். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் கொள்கை கோட்பாடுகள் எடுங்களேன், அவன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு எழுதுவான், நாளைக்கு அழிப்பான். இன்னைக்கு இது வேணுங்குவா, நாளைக்கு வேணான்னு சொல்லுவான். இதுதான் இஸ்லாத்துக்கு உள்ள சட்டங்களுக்கும் பிற சட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு என்ன நடக்கு? கேடுகட்ட ஆட்சியாளர் இடத்துல என்ன நடக்கு என்று சொன்னால், எந்த அளவுக்கு பாருங்க, தீர்ப்பு சொல்றான், நீதிங்கிறான், அது ஜனநாயகத்தினுடைய தூண் என்று சொல்கிறான். ஆனா அவனுக்கு மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்குமா? அறிவோடு தான் தீர்ப்பு சொல்கிறானாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு சமூகம் எப்படி சீரழிஞ்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி தான் சொந்த கேரக்டர்ல எப்படி இருக்கிறானோ அதையே தீர்ப்பா கொடுக்கிறான். என்ன கொடுத்தான்? சமீபத்தில் ஒரு தீர்ப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரினை சேர்க்கை என்பது அரசாங்கத்தால் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, அது குற்றத்திற்குரிய ஒரு செயல் அல்ல என்று ஒரு கோர்ட்டு சொல்லுதுங்க. சொல்லிடுச்சா? நிறைய பேருக்கு சந்தோஷம். நிறைய பேர் ஆஹா என்ன அழகான சட்டம் போட்டா, நமக்குலாம் இனி சட்டம் ரூல் என்னது இருக்கு, எல்லாம் கிடைச்சிருச்சு, அபிஷியல் ஆகி போச்சு, இது என்ன செய்யலாம், எல்லாம் செய்யலாங்கிற சந்தோஷம். அடுத்த நாள் பெரிய கோர்ட்டுக்கு போகுது, உச்ச நீதிமன்றத்துக்கு. அது தடை செய்துட்டான். இப்ப தடை செய்துட்டா இன்னைக்கு சமூகத்துல நம்ம எவர்களை பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை பார்க்கிறார்கள், கட்டி இழுக்கிறார்கள், ஆட்சியில பீடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள் என்று சொல்கிறோமோ அவெல்லாம் கொந்தளிக்கிறான். ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தடுத்தாங்க, எதற்கு உச்ச நீதிமன்றம் இதை தடுத்தது என்று சொல்கிறான். யாருங்க இவங்க எல்லாம்? மீடியாக்கள்ல இன்னைக்கு உத்தமர்களாக, உத்தம சீலர்களாக காட்டப்படக்கூடியவர்கள். அப்ப ஏன் இந்த மாதிரி நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள்? காரணம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்லா நம்ம விளங்கிடணும். என்னைக்கு ஒரு மனிதன் இயற்கையை மீறி சில செயல்களை செய்கிறானோ அவன் போலித்தனமான மனிதன். இயற்கை என்ன? ஒரு மனிதனுக்கு உடல் சக்தியும் பொருளாதார சக்தியும் இருந்தால் அவனுக்கு நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை முடிக்கணும். அப்ப அந்த திருமணத்தை அவன் முடிக்கவில்லை என்று சொன்னால் அவன் போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் பார்க்கிறான், 30 வயசு 40 வயசு 50 வயசுக்கு கல்யாணமே முடிக்க மாட்டேங்கிறான், சைட்ல எங்கேயா குதிரை ஓட்டிட்டு இருக்கிறான். அதான் நடக்குது. அப்ப அவன்லாம் இதை என்ன செய்யறான்? ஆதரிக்கிறான். எங்களுக்கு சட்டம் வேணும், இதை மாற்ற வேண்டும், நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வருவோம் நிற்கிறான். அப்ப என்ன காரணம்? ஒண்ணு, அவர்கள் போலியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அல்லது திருமணம் முடிச்சவர்கள் திருமண பந்தம் என்னது, ஒண்ணு கணவன் இறந்து விட்டான் அல்லது டைவர்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி இருந்தா கூட அடுத்து அவங்க என்ன செய்யணுங்க, அடுத்த திருமணத்திற்கு அவன் தயாராக வேண்டும். இதுதான் இயற்கை, இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. ஆனா இதையும் மீறி துறவிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து நாங்க எப்படியும் வாழ்வோம், எங்களுக்கு ஓரினை சேர்க்கை நீங்கள் சட்டத்தால் இயற்றப்பட்டு நாட்டிலே அமுல்படுத்த வேண்டும், அதற்கு அரசாங்கம் அனுமதி தர வேண்டும் என்று நிற்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கேடுகட்டவன், எப்படிப்பட்ட கேடுகட்ட நீதிபதிகளும் என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணிப்பாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னா, இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுக்கு சராசரி மனிதன் இன்னைக்கு அடிமையாகல. வக்கீல்கள், நீதிபதிகள், போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய படித்தவர்கள், அவர்கள் எல்லாம் சமூகத்தில் நாங்கள் துறவிகளை போட்டு காட்டிக்கொண்டு வெளியில் என்ன வேலை செய்கிறான், ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுகிறான், கேடுகட்ட இந்த செயலை செய்கிறான் என்பது இந்த ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற போது, இதுல பிரச்சனை வருகின்ற பொழுது இன்னைக்கு நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இறைவனால் இயற்றப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கம் இன்றைக்கும் அல்ல, நாளைக்கும் அல்ல, என்றைக்குமே இது மனிதனை சீரான வாழ்விற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு சட்டம்.
அந்த சட்டத்தை, அந்த அகீதாவை, அந்த சட்டங்களை நாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கியல் வனஹ வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.